என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நமது யூடியூப் நேயர் ஒருவர் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காரு. நாமளும் கொஞ்சம் வித்தியாசமான பதிலும் தரலாம், சரிங்களா? என்ன கேட்டிருக்காரு அப்படின்னாக்கா, எனக்கு 3ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறார். 3ஆம் பாவகாத அதிபதி சனி என் தனுசு லக்கணத்தில் குருவோடு இருக்கிறார். சரி, 3ஆம் அதிபதி சனி தனக்கு 11இல் தனது லக்கணத்திலேயே இருக்கிறார். நான் அந்த கால ராஜா குடும்பத்தை சேர்ந்த ஆள். அதுங்க சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த காலத்தில் நீங்கள் ஜமீன் குடும்பம், ராஜா குடும்பம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் பாவம் 5ஆம் பாவம் வலுத்து இருந்தால் உங்கள் தாத்தா உங்கள் அப்பா குடும்பம் இந்த மாதிரி வலுவாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, சூரியன் அரசியல் அரசாங்க அதிகாரிகள் இல்லை, நம்ம அந்த சொத்து சுகத்தோட அப்பாவோடைய சொத்தையும் அணிவித்து கொண்டு அவருடைய பேரையும் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் கெத்தாக இருக்கிறோம், நாங்கள் பேரும் புகழோடையே இருக்கோம் அப்படின்னாக்கும் உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி, 5ஆம் இடத்துக்கு அதிபதி, லக்னாதிபதி சூரியன், இது அனைத்தும் வலுவை அனுசரித்து தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். நீங்கள் அந்த காலத்து ராஜா குடும்பத்தில் இருக்கீங்கன்னா இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்துடணும். லக்னத்தில் லக்னாதிபதி குரு ஆட்சியாக இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல இந்த குருவை பங்கப்படுத்துறதுக்காக சனி உட்காந்துருக்கார். அப்போ சுமார் தான். இப்போ லக்னத்தில் அதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருந்தாலும் அதை பங்கப்படுத்துறதுக்கு சனி வந்திருக்கிறார். அப்போ வேறு அந்த லக்னத்தை வேறு எந்த கதகம் தொடர்பு உள்ளது, ராசி எந்தது அப்படின்னு எனக்கு பார்க்கணும், சரிங்களா? பார்த்துருவோம். அதாவது நீங்கள் ராஜா குடும்பங்கிறீங்க, வாழ்த்துக்கள். அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைய உங்கள் ஜாதகத்தில் 5, 9 லக்கணம் சூரியனுடைய வலுப்பாடு, சரிங்களா? குரு வலுவாக தான் இருக்கார். அடுத்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, 3ஆம் மெயினான காமஸ்தானம் 5ஆம் இடம். 3ஆம் இடம் காமஸ்தானம்னு அவர் சொல்கிறாரு. அது தைரியம், வீரியம், அதாவது சகோதர ஸ்தானம், இளைய சகோதரர்கள், அதான் 3ஆம் இடத்தை சொல்லுவாங்க. அப்புறம் 8க்கு 8ஆம் பாவமாக இருக்கிறதுனால ஆயுள் ஸ்தானத்தையும் அதில் பார்க்கலாம். அதாவது 8க்கு 8ஆம் இடம் காரகோ பாவன, இந்த காரகம் அந்த அந்த பாவத்துக்கு பாவகம் அப்படிங்கிறோம்ல, அப்போ ஆயுளையும் அதில் பார்க்கலாம். இந்த காமத்தை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்கன்னா, இந்த வீரியத்தை இருக்கிறதுனால சொல்கிறீங்க. சரி விடுவாங்கனால ஒன்றும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் அதை படிச்சிருக்கலாம். நான் அந்த வீரிய ஸ்தானத்தை தான் படிச்சிருக்கிறேன். காமம் அப்படிங்கிறது சரி பார்ப்போம், அதுக்கு வேறு காமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் சுக்கிரனை வந்துடணும். காரத்துவமான சுக்கிரனை பார்க்கணும். இன்பத்துக்கும் காமத்துக்கும் அதிபதியான சுக்கிரனை பார்க்கணும். அப்புறம் 5ஆம் இடத்தை காதல் கடந்த காமஸ்தானங்கிறீங்க. நீங்கள் காமத்தை பற்றியே பேசுகிறீங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்தோட தொடர்பு நிறையா இருக்கும். 11ஆம் இடத்துல பாவர்களுடைய, அதாவது காமம் அதிகம்னா அது என்ன சொல்கிறதுனா, அது நிறைய விதங்களாக இருக்குது, அதை பின்னாடி வருவோம். அந்த 5ஆம் இடத்தை காதல் ஏற்றுக்கலாம். 5ஆம் இடம் மனோகாரகனாக இருக்கலாம். 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்று சுக்கிரனோ சந்திரனோட தொடர்பு கொண்டு அந்த தசாபுத்திகள் நடக்கும்போது ஒரு காதல்லாம் வரலாம். பொதுவாக 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு ஒரு தசை நடக்கும்போது அதில் சுக்கிரனோ சம்மந்தப்படும் போது காதல் வந்திருக்கு. அது என்னுடைய அனுபவத்தில் இருக்குது, ஜோதிடத்துலேயும் எழுதிருக்கு, ஏற்றுக்கலாம், நல்லது. நீங்கள் மொத்தத்தில் ஒரு ஜோதிடம் தெரிஞ்சவர் தான், அதுன்னு பார்ப்போம். அப்புறம் என்ன போட்டிருக்கீங்கன்னா, அதுதான் இங்கே இந்த இந்த ஒரு 4-5 வரியை என்னால் படிக்கிறதுக்கு மன்னிக்கவும். நீங்கள் அதில் தாம்பத்திய சுகத்தை பற்றி மொட்டையாக கட்டுந்தால் பரவாயில்ல. அதில் இந்த யோனி லிங்கங்கிறதெல்லாம் தவறுங்க, அது நான் படிக்க முடியாது. அது இவ்வளோ நேரம் தாம்பத்திய சுகம் அதிக நேரம் நீடிச்சு இருக்கிறதுக்கு அது உங்கள் பாடத்தில் பாட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறீங்க. அந்த இதை நான் படிக்கலை. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தால் கமெண்டில் போய் பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. அதுக்கு நான் பதில் தர்றேன், சரிங்களா? அது நான் படிக்கலை. உங்கள் ஜோதிடத்தில்
பாட்டு ஏதாவது நான் சொன்ன சம்மந்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீடித்த தாம்பத்திய சுகத்தை பற்றி அப்படின்னா 12ஆம் இடம் தான். சுக்கிரனுடைய வழிபாடு. மனைவியோடையா அல்லது வேற ஒரு பெண்ணோடையா அப்படின்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாரோட தொடர்பு கொள்கிறார், அல்லது 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரோட இருக்கிறார். சரி, உங்களுக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய 7, 11 ஒரு மனைவியா அல்லது 2 அல்லது மற்ற பெண்ணுங்களுடைய தொடர்பா. 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து வேறு பாவருடைய சேர்ந்துருந்தால் அது மனைவியை பார்க்கக்கூடிய இடம். இப்போ உங்களை பார்க்கணும்னா இப்போ வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாயு ஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு அதிபதியும், அப்புறம் அதில் சில இதில் சொல்கிறீங்க என்னென்னா 2 பெக்கு ஒட்கா சாப்பிட்டு இருந்தால் அது ரொம்ப நேரம் நீடிக்கும்லாம் சொல்கிறீங்க நீங்கள். அப்படின்னா குடியை பற்றி கேட்குறீங்க. 2ஆம் இடத்துக்கு அதிபதி குருவோட வந்து உட்காந்துருக்காரு, லக்கணத்தில் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துக்கு அதிபதி பாவரும் கூட சனி. அந்த 2ஆம் இடத்துல வேறு ஏதாவது பாவக்கரங்கள் சம்மந்தப்பட்டு உள்ளே இறக்கக்கூடிய குடிக்கிறது, சாப்பாடு, அதில் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். வயிற்றுக்கு வழியாக போகிறது எல்லாமே எடுத்துக்கலாம். அது 2ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். இப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதி சனி தான், அது பாவர். மீண்டும் அந்த 2ஆம் பாவத்தோடைய பாவர்கள் யாராவது தொடர்பு கொள்கிறாங்களோ, சரி 2ஆம் இடத்துக்கு அதிபதி இப்போ அந்த இடத்துல அப்படின்னாக்கும் மகம், அந்த இடத்துல என்ன வரும்னாக்கும் மூல நட்சத்திரம், மூலம் வேறு என்ன வரும் பார்த்துறேன் ஒரே நிமிஷம். மூலம் பூராடம் உத்திராடம் வரும். அப்போ சுக்கிரனோடையும் கேது சுக்கிரன் அந்த சூரியனுடைய இது வரும். அப்போ அந்த சனி வந்து சூரியனுடைய சாரத்தில் வந்து நல்ல வேலை செய்ய மாட்டார், அதை எடுத்துக்கலாம். இப்போ கேது வந்து சூரியனோட அந்த சனி வந்து சூரியன் சாரத்தில் வாங்கியிருக்கும் போது அவ்வளோவா நல்ல வேலை செய்ய மாட்டார். அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் கேட்குறீங்க, ரைட்டு. அப்போ தாம்பத்திய சுகத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 12ஆம் இடம் தான். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. சுகபோகத்தை இப்போ ஒருத்தர் சுகபோகமாக இருக்கிறாரு, அவர் எப்படி தாம்பத்திய சுகம் கொள்வாருங்கிறதுலாம் கூட 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நீடித்தது அப்படிங்கிறீங்க. அப்போ தண்ணி அப்படிங்கும்போது அது வந்து ஒரு தவறான ஒரு தான். அதாவது போதைப்பொருள், மாத்திரை, இந்த மாதிரி அப்படி போயிட்டோம்னா அது வந்து ஒரு இயற்கைக்கு மாறாகனது தான். அந்த மாதிரி இருக்கும்போது அது என்ன அப்படி இப்படிங்கிறலாம் வந்து அது உங்களுக்கு ஜோதிடத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரி ஜாதகத்தில் பார்க்கலாம், இல்லை ஜாதக அலங்காரத்தில் சொல்லலாம். நீங்கள் பாட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொன்னதுக்கு பாட்டு நிறையா இருக்குது, ஆனால் எனக்கு பாட்டு பாட தெரியாது. உங்களுக்கு பாட்டு வேணும்னா திண்டுக்கல் சின்ராஜையாகிட்ட போனீங்கன்னாக்க அவர் பாட்டு நிறையா பாட்டு பாடுவார், சரிங்களா? எனக்கு வந்து பாட்டு பாட தெரியாது. இந்த புஸ்தகத்தில் படிக்கிறது எழுதப்பட்டு உள்ளது இருக்குது, அது வேணால் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன், சரிங்களா? அதை காமிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. அந்த பாட்டு பாடணும்னா அதுக்கு ஒரு திறமை வேணும். எல்லோரும் படிக்கிறவங்களாம் பாட்டு பாடிட முடியாதுல்ல, அது நம்மள்கிட்ட இல்லை, எனக்கிட்ட இல்லை, பாட்டு பாட முடியாது. ஆகையினால் அந்த என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ 12ஆம் இடம் தான் இந்த சுகபோகத்தை குறிக்கக்கூடிய இடம். மனைவியை குறிக்கக்கூடிய இடம் வந்து 7ஆம் பாவகம். அதுக்கு காரகம் வந்து சுக்கிரன். தாம்பத்திய சுகத்தை பற்றி பார்க்கணும்னா சுக்கிரனுடைய நிலப்பாடு பார்க்கணும், சுக்கிரனுடைய எந்த பாவக்கிரகங்கள் சேர்ந்துருக்குது அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையிலே இருக்கட்டும், அதில் பாவக்கிரகங்களான சனியோட தொடர்பு, ராகுவோடைய தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு இருந்தால் தாம்பத்திய சுகத்தில் வந்து இந்த மாதிரி இது முரண்பாடான இதுதான். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து போதை பொருள் போட்டுருக்கும் போது எனக்கு அதிக நேரம் அப்படிங்கிறதுலாம் வந்து அது முரண்பாடான கேள்வி தான். அப்போ முரண்பாடாக தான் நான் பதில் சொல்லணும். அதாவது முறையான கேள்வி அப்படின்னா நம்ம முறையான பதில் சொல்லலாம். முறையான கேள்வினா இப்போ எனக்கு தாம்பத்திய சுகம் அது முறையாக இருக்குது அப்படின்னா அது முறையற்று இருக்குது. நீங்கள் முறையற்று தான். அதாவது வந்து தண்ணியை குடிச்சிட்டு நான் போதை பொருளை போட்டுட்டு அணிவிக்கும் போது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அது வந்து முறையானது கிடையாது. இந்த கேள்வியே வந்து சரி 3ஆம் இடத்துல வந்து காமஸ்தானம்னு சொல்கிறீங்க. அது வந்து காமஸ்தானம் 3ஆம் இடத்தை அந்த 3ஆம் இடத்தை மட்டும் பார்த்துட்ட உடனே காமத்தை குறித்து சொல்ல முடியாது. சுக்கிரனுடைய நிலப்பாடு சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் பாவகம் பார்த்துக்குங்க. அப்போ இந்த ரெண்டையும் பார்த்து தான் இப்போ சுகபோகங்கள் இருந்தால்தான் குழந்தை பிறக்கும். அப்போ 5ஆம் இடத்துக்கு வந்துடலாம்.
ஒருத்தர் குழந்தை வந்து இருக்கா அப்படின்னா 5ஆம் பாவம் கெட்டு போய் 12ஆம் இடமும் கெட்டு போய் சுக்கிரனும் கெட்டு போயிட்டா குழந்தை இல்லை அடிச்சிடலாம். ஓங்கி உறக்க பதில் சொல்லலாம். அதில் ஏதாவது வலுவாக இருக்கா கொஞ்சம் கவனமாக பார்த்து சொல்லணும். எதில் பால்ட் இருக்குது, சரி இந்த மாதிரி தசாப்தி என்ன எதாக இருக்குது அப்படின்னு அது உறக்க பதில் சொல்லலாம். அப்போ நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு வந்து பாட்டுக்கு பாட சொல்கிறீங்க, பாட்டு தெரியாது. இந்த இப்போ பார்ப்போம் சரிங்களா. இப்போ வந்து இந்த புஸ்தகத்தை காய்க்கலாமா என்னன்னு தெரில, அது வேறு. யவன காவியங்கிறது புஸ்தகத்துக்கு அந்த நூலுக்கு பேர் யவன காவியம் இல்லை, பாரிஜாதகம் எடுத்திருக்கேன் நான். பாரிஜாதகத்தில் வந்து என்னன்னாக்கும் படுக்கை சுகம் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதில் வந்து அந்த பாட்டெலாம் கொஞ்சம் நான் பாடணும்னா ஏதாவது தப்பாகி போகிறோம். என்னன்னா கொஞ்சம் எல்லாம் முயற்சி பண்ணுவோம். அந்தணன் திங்கள் சுக்கிரன் அருவோடு வியத்தில் ஏற சிந்தையால் தேடும் பொன்னை திரிந்திட சிப்பா என்ன விந்தையால் வியத்தில் சுக்கன் மேவிட சுவரும் கூட சந்தமாய் சுவரும் பார்க்க சயனத்தில் சுகவான அப்படின்னு போட்டிருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கும், குருவும் சந்திரனும் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால், குருவும் சந்திரனும், குரு சந்திரன் சுக்கிரன் அப்போ எல்லாமே சுகக்கிரகங்கள், அவங்க வந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் சம்பாதித்து பொன் பொருளை பத்திரமாக பாதுகாப்பான் அப்படின்றுச்சு. அடுத்து அப்படியே வருது பாருங்க. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைந்திருக்க அவனோட சுபக்கிரகங்கள் கூடியிருந்தால், அவனை சுபக்கிரகங்கள் பார்வையிட்டால் அந்த ஜாதகன் நன்கு படுக்கை சுகம் துயில் இன்பம் அனுபவிப்பான் அப்படிங்குது சரிங்களா. இந்த புஸ்தகத்துக்கு பேர் வந்து பாரிஜாதகம். பாடலோடைய நம்பர் வந்து 500வது பாடல் சரிங்களா. நான் அதே மாதிரி 501வது பாடல்னு சொல்லுது. நான் இந்த பாட்டு எனக்கு வரல, அதனால் விட்டுலாம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, பஞ்சனை சுகம். பஞ்சனை அப்படிங்கும்போது பஞ்சு நிரப்பிய மெத்தையில் ஒரு சுகம். இப்போ குசன் பெட்டு இப்பெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள சுகம் யாருக்குன்னா 12க்குடையவன் உச்ச ராசியில் அமர்ந்து இருந்தாலும் அல்லது சுவர்களின் வீட்டில் இருந்து சுவர்களின் பார்வையை பெற்று இருந்தாலும் அந்த ஜாதகன் பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கின்ற திருமாலை போல் சயன சுகம் படுக்கை இன்பம் துயிலின் இன்பம் பெறுவானாக இருப்பான். அந்த துயிலை இன்பம் பெறுவான். எது மாதிரி அப்படின்னா, பாம்பு மேலே படுத்துக்கிட்டு இருக்கிற தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாம்புனை மேல் பள்ளி கொண்டிருக்கிற தெய்வம் யாருன்னு கேட்டால் திருமால். பாம்பு மேலே இப்போ ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் வந்து பாம்பை வச்சு தலைக்கு மேலே காலை வச்சு நல்ல சயனத்தில் தூங்குவார். இப்போ அந்த மாதிரி சுகம் இருக்குமா, இந்த மாதிரி 12ஆம் இடத்துக்குடையவர்கள் வந்து உச்ச ராசியில் அமர்ந்தோ அல்லது ஆட்சியிலோ நல்ல முறையில் இருக்கும்போது நல்ல சுகமாக இருக்கும். சுகமாக அந்த மாதிரி அனுபவிப்பீங்க அப்படின்னு ஜாதகம் பாரிஜாதகம் சொல்லுது. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு வந்து நம்ம சொன்னோம்ல, இந்த தண்ணி இந்த ஏதாவது அப்படின்னா 2ஆம் இடத்தை குறித்து ஒரு பாட்டை சொல்லுவோம். அது வந்து இது நான் எடுத்திருக்கிற புஸ்தகம் வந்து ஜாதக அலங்காரம் சரிங்களா. ஜாதக அலங்காரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும், 2ஆம் இடத்துக்கு அது இன்னொன்று பார்த்துருவோம். இந்த 7ஆம் இடத்தை நான் சொன்னேன்ல, அதில் நிறையா இருக்குது மனைவி மக்கள். அதை இருக்கும்னா இந்த விலை மாதார் தொடர்புன்னு போட்டிருக்கு. இது விலை மாதார் தொடர்புனா இது நான் தப்பாக இருக்குதுன்னு சொல்ல வேணாம், இந்த தாம்பத்திய சுகத்தை குளிச்சு தான் இருக்குது. 2ஆம் இடமும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் கேந்திர கோணம் பெற்று ஆட்சி பெற்றால் ஒரே திருமணம். சுக்கிரன் தீய கோளுடன் சேர்ந்து 6 8 வலுப்பெற்று இருக்க விலை மாதார் தொடர்பு உடையவனாக இருப்பான் அப்படின்னு ஜாதக அலங்காரம் சொல்லுது. அப்போ வந்து 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதிகள் வந்து கேந்திர கோணம் பெற்று ஆட்சி பெற்றால் ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பெண்ணோட நல்ல முறைக்கு சந்தோஷமாக தாம்பத்திய சுகத்தோடு வாழுவார்னு. அதே சுக்கிரன் வந்து கெட்டு போய் 6 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு பாவரோட தொடர்பு கொண்டால் அது கெட்ட தாம்பத்திய சுகம் அப்படி எடுத்துக்கலாம். அந்த நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு அப்படி எடுத்துக்கலாம். சரி, இதே வந்து நம்ம ஜாதக அலங்காரம் என்ன சொல்லுதுன்னா, அதே அந்த படிக்க சுகத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னாக்கும்,
நீங்கள் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க ஐயா. அந்த தாம்பத்திய சுகத்தை நீங்கள் மொட்டையாக எனக்கு தாம்பத்திய சுகம் நான் அதிகம் அனுபவிக்கிறேன் அப்படின்னாக்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். அது என்ன சொல்கிறாங்கனாக்கா 12க்கு அதிபதி நற்கோளாகி, 12ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து நல்ல கோளாகி உச்ச கேந்திரம் பிற 12இல் சுபர் இருக்க பார்க்க பூச்சரங்களால் அலங்கரிக்கப்பட்ட சயன கட்டிலில் உறங்கும் சுகத்தினை தகுதினை பெறுவான் அப்படிங்குது. அதாவது 12ஆம் இடத்துக்கு அதிபதி நல்ல கோளாகி அவர் நல்ல இடத்துல இருந்து அது ஆட்சி உச்சங்கிறது சுபகோளங்களோட பார்த்து இந்த மாதிரி இருந்தால் பூச்சரங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கட்டலில் பூவெல்லாம் போட்டு இல்லை வாசனை திரவங்கள் நல்ல சுகபோகமாக ஏசிலாம் போட்டு நல்ல சுகபோகத்தை அனுபவிப்பார் அப்படிங்குது. அதே சுக்கிரன் வந்துடணும்ல. அங்கே என்ன சொல்லுதுனாக்க விரிவு உரை 12 கூடியது சுப கிரகங்கள் ஏறி அது நல்லா தான் இருக்குது. அப்போ அதே 12ஆம் இடத்துக்கு உடையவன் தீய கோளாகி கெட்டு போய் 6 8ஆம் இடத்தில் மறந்து போய் அல்லது பாவரோடு சேர்ந்திருந்தால் இந்த படிக்க சுகத்தில் வந்து இந்த மாதிரி முறைகேடாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, ஜாதக அலங்காரம் சொல்லுது. அதை நீங்கள் கேட்டது வந்து போதைப் பொருள் ஒட்கா. நான் ஒரு பெக்கு ஒட்கா சாப்பிட்டா அதிக நேரம் இருக்குது அப்படின்னால் காம வெறியர்னு கூட அதில் சொல்லுது. எது? ஜாதக அலங்கார புஸ்தகம். அது நிறையா பாடல் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். ஜாதக அலங்காரம் மட்டும் இல்லை, யவன காவியத்திலையும் சொல்லுது. நிறைய ஜோதிட புஸ்தகத்தில் 12ஆம் இடத்துக்குள்ள அந்த இதை எடுத்து நீங்கள் அந்த பாடத்தை படிச்சிங்கனாவே வந்து பாட்டு நிறையா இருக்குது. அதுக்கு அர்த்தம். பாட்டு பாட சொல்கிறீங்க என்ன, எனக்கு பாட்டு பாட தெரியாது, ஏன்னா அதில் திக்கம் நான் அதிகமாக அதெல்லாம் ஒரு இது வேணும். சரி, அதுக்கே தான் போட்டிருக்கு. இங்கே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே 838வது பாடல் ஜாதக அலங்காரத்தில் என்ன சொல்லுதுனாக்கா அது படிக்க சுகம் இல்லை மின்மை அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன போட்டிருக்குன்னா 12ஆம் அதிபதி 6 8களில் ஒன்றில் இருக்க சனியும் ராகுவும் சேர்ந்து 12இல் நற்கோர்கள் பார்வை இல்லாத இருப்பினில் பிறந்தவன் தரையில் உள்ள புல் மெத்தையாக நினைத்து தூங்குவான். அதாவது அந்த 12ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போயிடுச்சு, அது ஒரு நீச்சமாகி போயிடுச்சு ஏதோ ஒன்று அப்படிங்கும்போது ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று இருக்காங்க. நீச்சம் ஆகி போச்சுன்னா நீச்ச பெண்ணோட தொடர்பு இருக்கும். இப்படி சுக்கிரன் இப்படி ஆயிடுச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. அது கிடையாதுங்க ஐயா. நீங்கள் இதுதான் அதோடைய விளக்கம். நீங்கள் கேட்டதுக்கு இந்த தாம்பத்திய சுகத்தை பற்றி இதில் ஏதாவது கொச்சை எதுவும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் அடக்கி தான் வாசிச்சிருக்கேன். புஸ்தகத்தில் எழுதுனது அப்படியே படித்து காமிச்சிருக்கேன். ஆகையினால நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து அதிக பெண்கள்லாம் பார்க்குறாங்க, அதிக பேர் வந்து வயதானவர்கள்லாம் பார்க்குறாங்க. அவங்க மனசு புண்படுற அளவுக்கு நம்ம எதுவும் பதிவு போடக்கூடாதுன்னு நான் இது வரைக்கும் ரொம்ப கவனமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவர் கேட்டிருக்கிறது வந்து இந்த குழந்தைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா 12ஆம் இடம் வலுவாக இருக்கணும், சுக்கிரன் வலுவாக இருக்கணும், 5ஆம் இடத்துக்கு அதிபதியை பார்க்கணும், குருவை பார்க்கணும். அது வந்து குழந்தைக்கு இந்த சில பேர் வந்து இந்த சுகமே அனுபவிப்பாங்க. ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு இப்படிலாம் ஈஸியாக அது 12ஆம் இடம் கெட்டு சுக்கரெல்லாம் கெட்டு போனால் இப்படி தான் இருக்கும். பேசாமல் கொஞ்சம் கூட வெளியில் இருக்கலாம் போல் அப்படின்னா மனைவி இம்சையாக கொடுக்குறாங்களோ அது 7ஆம் இடத்துக்கு ஓடி போயிடணும். நிறையா விஷயங்கள் பார்க்கணும். இப்போ ஜோதிடம் அப்படின்னா ஒரு பாகவத்தை வச்சுன்னா நீ பலன் சொல்லு அப்படின்னா பண்ண முடியாது. இதுலேயும் கூட ராசி கட்டத்தை வச்ச உடனே பலன் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு சாரநாதை பார்க்குறோம், நவாம்சத்தை பார்க்குறோம், அப்புறம் இந்த அஷ்டவர்க்கம் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் நான் வந்து இவ்வளோலாம் பார்த்து நான் கணக்கு கூட்டி வந்து ஜோதிடம் சொல்லக்குள்ளே எதிர்த்தா அப்படி உட்காந்துருக்க ஆள் ஓடி போயிடும். குறைஞ்சது 1 மணி நேரம்னாலும் அதில் பற்றி அதை அலசணும். இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பலன் சொல்லுங்க. நீ பார்த்து வை, நான் போய் டீயோ இல்லாட்டி ஏதோ சாப்பிட்டு வர்றேன், அப்புறம் வந்து நீ சொல்கிற பலனை கேட்டுக்கிறேங்க வாங்க. பார்த்த உடனே பலன் சொல்லணும் அப்படின்னா ராசி கட்டத்தை பார்க்குறோம், கோச்சாரத்தை பார்க்குறோம், தசாபத்திக்கு வந்துடுறோம். எங்கேயோ போகுது பரவாயில்ல. கோச்சாரம், தசாபத்தி, ராசி கட்டம், அப்புறம் இப்போ வந்திருக்க நிலைமையில் என்ன அதெல்லாம் பார்த்து தான் பலன் டக்குன்னு சொல்லிடலாம். அவருடைய வயசு இதெல்லாம் அப்போ கரெக்டாக வரும். சரிங்களா? நீங்கள் கேட்டதுக்கு தான். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் யூடியூப் சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் எந்த கேள்வி கேளுங்க, நான் அதுக்குள்ளே அந்த ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கும்போது நான் அதுக்குள்ளே பாட புஸ்தகங்கள்லாம் வச்சுருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் எழுதப்பட்டதும் அல்லாத என்னுடைய அனுபவம் இருக்குல்ல. இப்போ என்ன தான் படிச்சுக்கிட்டு இந்த என்னமா
ஏட்டை படித்தவன் என்னமோ சொன்ன ஏட்டு சுரக்காயா கூட்டுக்கு ஆகாது என்னமோ சொல்லுவாங்கள்ல, இல்லாட்டி பாட்டை படித்தவன் பாட்டை கெடுத்தேன், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி வந்து இப்போ ஜோதிடத்தில் வந்து படித்த எல்லா புஸ்தகத்தையும் படிச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா அப்படின்னா அங்கே ஒன்று எழுதியிருக்கு, இங்கே ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜோதிடத்தில் வந்து அனுபவம் வேணும். சரி, எவ்வளோ வயசாகி போனாலும் இப்போ சிறு வயசாக இருந்தாலும் புரிதல் வேணும். ஒரு ஜோதிடத்தில் பலன் எடுக்கக்கூடிய புரிதல் வேணும். இது இந்த மாதிரி இருந்தால் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் வேணும். அது பலன் சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க, அந்த ஒரு கேட்டிருக்காருல்ல, அதுக்கு அதான் அந்த ஒரு பாகத்தில் 1 2 3 4 5 6 வரியை நான் வந்து படிக்கலை. இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த கமாண்டில் போய் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு நீங்கள் படிச்சுக்குங்க. அது கொஞ்சம் எனக்கு என் பார்வைக்கு அது கொச்சையாக தெரியுது, அவ்வளோதான். அது அவர் பார்வைக்கு வேணால் அது தவறாக தெரியல, ஆனால் அதை விட இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் என்னுடைய பார்வைக்கு அது கொஞ்சம் இதாக தெரியுது, அதனால் நான் படிக்கலை. நீங்கள் போய் கமாண்டு உள்ளே போய் அதை போய் படிங்க. அடுத்து உங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்கலாம், உங்கள் ஜாதகத்திலலாம் போட்டு கேட்கணும் அப்படின்னாக்கும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப வந்து இந்த பொதுவான கேள்விக்கெல்லாம் பதில் தந்துக்கிட்டு தான் இருக்கேன். மற்றபடி வேறு நான் படித்தது என்னோடய அனுபவத்தை வீடியோவும் உங்களுக்கு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன், பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.